பிரிவு 1 இறைவசனங்கள் 29 முதல் 34. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியா இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரை தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நான் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகின்றேன். இது கிறிஸ்துவின் வாழ்வுதல் செய்தி. ஆண்டவர் இயேசுவே, என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இயேசு காவியம் என் இரவா காவியம் படைத்த கண்ணதாசன் இறை வார்த்தை மீதும் அந்த வார்த்தையாம் இயேசுவின் மீதும் நாம் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையை மையப்படுத்தி தன்னுடைய இயேசு காவியத்தின் 149வது பாமாலையிலே இப்படி கூறுகிறார். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தன இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிலேயே இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே, விண்ணரசு அமையும் நாள் வரை இதுதான் தத்துவமே, என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே என்று எழுதுகிறார். இந்த வார்த்தை மீதும் வார்த்தையாம் கிறிஸ்து மீதும் என்னும் எழுத்துமாய் தொடக்கம் முடிவுமாய் இருக்கின்ற அவர் மீது ஆழமான நம்பிக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய இந்த வார்த்தைகள் தான் இன்றைய பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு இறை வாக்குகள் அனைத்திலும் இலையோடி கிடக்கிறது. முதல் வாசகம் எசையாவின் இறைக்கூற்றை சொல்லுகிறது. கடவுள் பார்வையில் விலையேற பெற்றவனாக, மதிப்பு மிக்கவனாக, ஊழியனாக இறைவன் என்னை தெரிந்து கொண்டார். அது துறையினத்தாருக்கு ஒளியாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஊழியனாக இறைவன் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து இந்த எசையா என்ற கதாபாத்திரத்தின் வழியாக நம்மையே இணைத்துக் கொள்ள இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். எனவே நீங்களும் நானும் பிற மக்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளின் பார்வையில் நாம் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம், விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் முதல் மாதம் நமக்கு நினைவூட்டுகிறது. எப்படி நாம் மதிப்பு மிக்கவர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த முதல் திருமடலிலே, நீங்கள் கடவுளோடு இணைக்கப்பெற்று தூயவராக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். கடவுளோடு இணைக்கப்பட்டவர்களும் அவர் வழியாக தூயவர்களாக மாறுகிறவர்களும் கண்டிப்பாக விலையேற பெற்றவர்கள் தான், மதிப்பு மிக்கவர்கள் தான் என்பதை 2வது வாசகம் நமக்கு நினைவூட்டுகிறது. 3வது நற்செய்தி அற்புதமான இறை வாக்குகள் கிறிஸ்து யார் என்ற ஒரு வரையறையை நமக்கு தருகிறது. கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தையும் அது நமக்கு கொடுக்கிறது. யோவான் நற்செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிகமான இறையியல் சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி.
ஒத்தமைவு நற்செய்தி என்று சொல்லுகின்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூவரும் ஒரு செய்தியை மிக எளிதாக சொல்லுகின்ற போது யோவான் மட்டும் சற்று வார்த்தை ஜாலத்தோடு இறையியல் சிந்தனையோடு சற்று ஆழமாக அதை எழுதக்கூடியவர். எனவேதான் தன்னுடைய நற்செய்தி தொடக்கத்திலேயே வாக்கு இருந்தது, கடவுளோடு இருந்தது, கடவுளாக இருந்தது என்று ஆழமான சிந்தனை நமக்கு தருகிறார். அப்படி சொல்லுகின்ற யோவான் இன்று மிகப்பெரிய ஒரு இறையியல் சிந்தனையை திருமுழுக்கு யோவான் வழியாக, அவர் வாய் வழியாக வருவது போல நமக்கு நினைவூட்டுகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று சொல்லி இரண்டு அற்புதமான மைய சிந்தனையை நம்முடைய நம்பிக்கைக்கான ஆதாரத்தை, அடித்தளத்தை நமக்கு சொல்லுகிறார். இன்று நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கை என்றால் அது இந்த இரண்டு சொல்லாளர்களில் இணைந்திருக்கிறது. ஒன்று, இவரே கடவுளின் செம்மறி, இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி. இவர்களுக்கு நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றால் நம் பாவங்களை போக்கக்கூடியவர், நம்மை போக்கி புனிதப்படுத்தக்கூடியவர் என்று இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இன்று நீங்கள் சற்று ஆழமாக பார்த்தால் ஒரு திருப்பதிகளை நாம் பயன்படுத்துகின்ற இறை வேண்டல் ஜபங்கள் எல்லாம் இன்றைய வாசகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாம் வாசகம் நம்முடைய திருப்பலியிட தொடக்கம். தந்தையாம் கடவுளிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு அமைதியும் அருளும் சமாதானம் உண்டாவதாக. திருப்பலியின் தொடக்கத்திலேயே குருவானவர் தந்தை மகன் தூய ஆவி சொன்ன உடனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் தந்தையாம் கடவுளின் அருள், இயேசு ஆண்டவருடைய அமைதியும் தூய ஆவி வல்லமையும் உங்களோடு இருப்பதாக அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நம்ம திருப்பலியிட தொடக்கமாக இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருப்பலியுடைய மைய சிந்தனையாக அப்பத்தை எடுத்து பலிப்பொருளின் மையமாக காட்டுகின்ற போது இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற போது ஒரு திருப்பலியுடைய ஒட்டுமொத்த சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறார். உங்களை புனித வாரத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். புனித வாரத்திலே அந்த கடைசி 3 நாள் திரிதும் என்று சொல்லக்கூடிய 3 முக்கியமான பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, புனித இரவு, புனித சனி இரவு 3 நாட்களிலும் இதே வார்த்தைகள் நமக்கு எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். இதோ என்ற ஒரு வார்த்தை. நம்மாழ்வு பதிப்பகத்தில் நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வருகின்ற தவக்காலத்திற்கு ஒரு புத்தகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புத்தகத்துடைய தலைப்பு இதோ. அதற்கு கீழே செம்மறி, சிலுவை, செம்மறி, மரம், ஒளி, இது 3 தான். புத்தகத்துடைய தலைப்பு இதோ. வாய்ப்பு கிடைச்ச பிரிண்டிங் இருக்கு, அதனால பிறகு நீங்கள் ஆஃபீஸுக்கு கூட கான்டாக்ட் பண்ணி வாங்கி. அற்புதமான புத்தகம். இதோ செம்மறி, மரம், ஒளி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இந்த இதோ என்ற வார்த்தை இன்று திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை புனித வாரத்திலே 3 நாள் எதிரொலிக்கிறது. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ கடவுளின் செம்மறி. அதுதான் பெரிய வியாழனுடைய மைய சிந்தனை. கடவுள் உடைப்படுகிறார், கிறிஸ்து அப்பமாக உடைப்படுகிறார். அந்த செம்மறி தன் ரத்தத்தை கொடுக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டினுடைய பலியை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆபேலின் பலியையும் இஸ்ராயல் மக்கள் கொடுத்த அந்த பலியையும் இரத்த பலியாக இருக்கிறது என்று கிறிஸ்துவை தலைமகனாக ஒப்பற்ற ஆவேலாக நமக்கு பலியை கொடுக்கிறார் என்று சொல்லி, ஆவேலின் காணிக்கையை விட உயர்ந்த காணிக்கையாக தன்னை கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த பலியை மையப்படுத்துவதாக இதோ செம்மறி ரத்தம் சிந்துகிறது, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி நமக்காக மறிக்கிறது என்று சொல்கிறோம். பெரிய வியாழனுக்கு தற்கருணை ஏற்படுத்தி கிறிஸ்துவனுடைய மறைவுடைய தியானிக்கிறோம். அடுத்த நாள் குருவானவர் சிலுவையை உயர்த்தி காட்டு திருச்சிலுவை மரம் இதோ என்று சொல்கிறார். இதில் தான் செம்மறி தொங்கினார், ரத்தம் சிந்தினார் என்று சொல்கிறார். எனவே இந்த இதோ என்பது சிலுவையோடும் அவரை மறித்த இரத்தத்தோடும் செம்மறியினுடைய இரத்தத்தோடும் இணைந்திருக்கிறது என்பதை மையப்படுத்துகிறது. 3ஆம் நாள் புனித வெள்ளி இரவிலே ஒளியை மெழுகுதிரியை உயர்த்தி காட்டி கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று சொல்கிறார். இந்த ஒளியாகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை எஸ்ஐயா இந்த ஆழமாக உணர்ந்திருக்கிறார். எனவே துறையினத்தாருக்கு ஒளியாக இறைவன் என்னை தேர்ந்து கொண்டார், யாவை என்னை அழைத்துக் கொண்டார் என்று சொல்லி ஒளியாக நான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று பெருமையோடு சொல்கிறார். பவுல் நான் கிறிஸ்துவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் வார்த்தை எடுத்துச் சொல்வதற்கு அழைக்க
சிலுவையன்றி பெருமைப்பட எனக்கு வேறொன்றும் இல்லை என்று சொல்லி சிலுவையை மையப்படுத்திய தனது போதனையை வாழ்வை அவர் வெளிக்காட்டுகிறார் தூயப்பால். இன்று கடவுளின் ஆட்டுக்குட்டி இதோ என்ற சிந்தனையை நமக்கு திருவள்ளுவர் யோவான் தருகிறார். எனவே புனித வாரத்தினுடைய 3 சொல்லாடல்களும் அந்த சொற்களும் இந்த நாட்களில் நமக்கு எதிரொலிக்கிறது. இந்த திருப்பலிக்கு நம்மை ஒன்றித்திருக்க அழைக்கிறது. கிறிஸ்து யார் என்ற ஒரு வரையறை பெற்றிருக்கிறோம். முதல் கேள்வி, கிறிஸ்து யார்? அவர் செம்மறி, அவர் கடவுளின் மகன். அந்த செம்மறியை ரத்தம் சிந்திய ஒரு ஆட்டுக்குட்டி இன்று என்னை அத்தகைய பணிக்கு அழைக்கிறது என்று கிறிஸ்துவை நாம் அடையாளப்படுத்துகிறோம். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்பதை இந்த சொல்லால் ஒரு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே, தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருமே நாம் இந்த இறைவாக்கு பணியை, கிறிஸ்துவினுடைய போதிப்பு பணியை, அர்ச்சிப்பு பணியை, வழிநடத்துகின்ற தலைமைத்துவ பணியை மேற்கொள்ள வேண்டும், மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்பதையும் இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நீங்களும் நானும் மற்றொரு செம்மறியாக இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக உடைபடவும், இந்த உலகத்திற்கு ஒரு உருவெடுப்பதற்காக பலிசாகவும் வழியாகவும் நாம் மாற வேண்டும் என்பதை இந்த இறைவாக்கு நமக்கு நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு மறைசாட்சிகள் வாழ்வும் இந்த கிறிஸ்துவினுடைய செம்மறியை, இந்த உலகின் பாவங்களை போக்கிய செம்மறியினுடைய பணி வாழ்வை, அவருடைய குருத்துவத்தை அல்லது அவருடைய மறைபரப்பு பணியை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் நானும் ஒரு குருவாக, ஒரு மறைப்பணியாளராக, தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இந்த மறைசாட்சியை முழுமையாக உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த செல்வை நமக்கு நினைவூட்டுகிறார். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த இறைவாக்கை தியானிக்கின்ற போது, திருப்பலியில் பங்கெடுக்கின்ற போது இந்த இறைவாக்கு நமக்கு நினைவூட்டப்படட்டும். நாம் கடவுளின் பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். அந்த மதிப்பு மிக்க தன்மை நிலை, நாம் அவர் சாயலை படைக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் வழியாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அத்தகைய புதுமை பொழிவு கொண்ட நாம் சமூகத்திற்கு மறு கிறிஸ்துவாக பயணிக்க வேண்டும். கிறிஸ்து இன்று தன்னுடைய பொது பணியை தொடங்குகிறார். திருமுழுக்கு பெற்ற உடனே தன் பணிவாழ்வை தொடங்குகிறார். அதுபோல கிறிஸ்துவை செம்மறியை ஏற்றுக்கொண்ட நாம் பொது வாழ்விலே, பணி வாழ்விலே கிறிஸ்துவினுடைய சிந்தனைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். வத்திக்கான் திருச்சங்கை 7 வலியுறுத்துகிறது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் சமூகத்திற்குள் ஊடுருவி சென்று அதை புதுப்பிக்கவும் புனிதப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பட்டை கீழப்பட்ட வார்த்தை. சமூகத்திற்குள் ஊடுருவி செல்ல வேண்டும், வெளியிலே இருக்கக்கூடாது. சமூகத்திற்குள் உள்ளே செல்ல வேண்டும். அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், அதை புதுப்பிக்க வேண்டும், புனிதப்படுத்த வேண்டும். இதை 2 வேளாண் கடமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செவ்வரியை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அத்தகைய பணியை மேற்கொள்ள வேண்டும். நம்மையும் இவன் கிறிஸ்தவன், இவள் கிறிஸ்தவன் என்று மக்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இது செவ்வரியினுடைய வாரிசு, இது செவ்வரியினுடைய குழுவை சார்ந்தவர்கள் என்று நம்மை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக நாம் சமூகத்திற்குள் ஊடுருவி செல்வோம். கிறிஸ்துவை தாங்கியவர்களாக, கிறிஸ்தவனாக இச்சமூகத்தை புதுப்பிப்போம், புனிதப்படுத்துவோம். கிறிஸ்துடைய இறையாட்சியை மண்ணி மலரச் செய்வோம். தூய ஆவியார் தந்தையாம் கடவுள் கிறிஸ்து நம்மோடு இருப்பார்.